தாள் போட வேண்டாம், விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ விறகு தான் பிடிக்கும். இந்த கல் ஒன்று ஸ்பீட் ஏறிச்சுன்னா டவுன் பண்ணுறது பாருங்கள். அதிகமாக சூடு வந்து நம்ம அடுப்பு போடக்கூடாது. ஏன்னா முதல் நாள் ஓப்பன் பண்ணனால நம்ம உப்பு போட்டு நம்ம அதை கல் க்ளீன் பண்ணுறதுனால அதுக்கு இந்த ஹீட் பண்ணுறோம். இவ்வளோ ஹீட்டு நம்ம தேவை பண்ண வேண்டியதே இல்லை, ஹீட் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ விறகு இருந்தால் போதும். இது வந்து ஆக்சுவலி பேட்ரி மாதிரி. இது வந்து நம்ம ஒரு சாதா அடுப்புன்னே நீங்கள் நினைக்க வேண்டாம். 24 ஹவர்ஸ் நீங்கள் அடுப்பு எரிஞ்சாலுமே இவ்வளோ தான் பாருங்கள், விறுந்த பாடி சூடே வராது. முத புது கல் இப்போ முத ஒரு தோசை 2 தோசை போட்டிருக்கீங்க மாஸ்டர். ஃபஸ்ட்டு ஆமாம். அவர் அப்படியெல்லாம் அடுப்புலையெல்லாம் கொண்டு ஏகமாக தேய்க்காதீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற வேலையே. அப்புறம் அடுப்பெல்லாம் பூரா கச நான் தனி ஒன்று வச்சுக்க வேண்டியதானே, டப்பா மாதிரி. அப்படியே எந்திரிக்கும். இன்னும் 2 நாள் போயிடுச்சுன்னா கல் செட் ஆயிடுச்சு. ஹீட் அதிகம். இப்போ நம்ம உப்பு கல் போட்டு தேய்ச்சோமில்ல, அதனால் உங்களுக்கு ஹீட் பண்ணும். ஆணுக்கும் தெளி 20 அண்ணாச்சி கொஞ்சம் அப்படி தள்ளிக்கிங்க, ஒரு வீடியோ போடுங்க. இப்படி சைட்லெல்லாம் தேய்க்கவே கூடாது. இப்போ மேலே புகை பைப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஹீட்டே வராது. மேலே வந்து புகையே போகாது, கேஸ் அடுப்பு மாதிரி எரியும். மேலே பாருங்கள், சுத்தமாக புகையே வரல பாருங்கள். ஓவர் ஹீட் ஆச்சு, டவுன் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி ஊற்றிட்டு தான் இறக்கவே முடியும். நம்ம லைட்டாக விறகு போட்டால் போதும், ரொம்ப ஓவராக விறகு போடக்கூடாது நம்ம அடுப்பு. ராக்கெட்டாட்ட முறையுது பாருங்க. இது ஃபஸ்ட் டைம் இப்படி இந்த டெம்பரை போடணுங்கண்ணாச்சு, அதுக்காக எரிச்சுது. ஃபஸ்ட் டைம் இந்த ஹீட் போடணும். ஃபஸ்ட்டு எடுத்து எரிக்கிற அன்றைக்கே வந்து மெதன்னு எரிச்சு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, முடிஞ்சது அது காலத்துக்கு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல விதமாக உங்களுக்கு ஆனால் கழிக்கணும். அவ்வளோ இதெல்லாம் விறகு அதிகம். நம்ம சும்மா 4 கட்டை இருந்தால் போதும்.
தண்ணி வேறு பாதரசமாட்ட குதிக்குது கல்லில் விழுந்து நம்மளா ஹீட். நல்லா ஏகமாக கல் ஏகமாக டவுன் பண்ணு. இப்போ செட் ஆகிடுச்சிங்க. நான் சொன்னேன் 2 நாள் அது சுத்தமாக வெட் ஆகிடுச்சுன்னு வைங்க. ஒரு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதோ நான் அவருக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க. அடுப்பு மேலே இப்படி எதாவது தேய்க்காத. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேஷனல் கிச்சன் மேக்கர்ஸ் உடுமல்பேட்டிலேருந்து இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் அன்னபூர்ணா ஹோட்டல், மணப்பாறை, திருச்சி பைபாஸ் மெயின் ரோட்டில் இருக்குது. பைப்பில் புகையே போகாது, ஒன்லி ஹீட் ஏர் மட்டும்தான் வெளியே அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா அடுப்பு நல்லா உங்களுக்கு முறையாக எரியும் போது புகை வராது. உள்ளே நம்ம ஆக்சுவலி நேனோ டெக்னாலஜி வைஸ் உள்ள ஆக்சுவலி இது பேட்ரி, இது வந்து அடுப்புன்னே சொல்கிறதுக்கு இல்லை. பேட்ரி எப்படி செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லே வந்து அடுப்பாக செட் பண்ணியிருக்கோம். ஹீட்டு சார்ஜ் ஆகி தான் மேலே போகும். சும்மா எரிஞ்சோன்னா ஹீட்டு பூரா திடீர்னு பைப்பில் எல்லாம் போகாது மேலே. உங்களுக்கு பைப்பில் ஹீட் அதிகமாக போச்சுன்னா எரிபொருள் அதிகமாக வேஸ்ட் ஆகுதுன்னு இருக்கும். அதனால தான் பாருங்கள், அவங்க ஏற்கனவே வந்து 100 கிலோ விறகு போட்டு இருக்கிற இடத்துல நம்ம வெறும் 15 கிலோ 20 கிலோ விறகு முடிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் விறகு செலவு வரும் தோசைகளுக்கு. மீறினா 50 ரூபா வரும், அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது. வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா புது கடை இன்னைக்கு ஓப்பனிங் இந்த கல். ஆக்சுவலி இப்போ தான் பற்றினாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ எடுக்கிறோம். கல்லை பழக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து ஓவர் ஹீட் பண்ணி டெம்பர் பண்ணணும். நம்ம ஒரு ஃபார்முலாவில் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நாள் போட்டு நீங்களே உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும், நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் 10 கிலோ விறகுல முடிக்கிறதுனா அப்புறம் அது அந்த மாதிரி உள்ள அந்த ஹீட் லோட் ஆனால் தானே ஆகும். ஆமாம், ஏன்னா இந்த வீடியோ இப்போ நான் எவ்வளோ லாங்காக எடுத்துருக்கிறேன்னா புதுசாக கஸ்டமர்களுக்கு நான் அனுப்பிவிட்டா அவங்களுக்கு புரியும். நம்ம வாட்டுக்கு மொத்தமாக நம்ம அடுப்பு அனுப்பிவிட்டு நான் போக முடியலன்னு வைங்க, இந்த வீடியோ அனுப்பிவிட்டு பாருங்கள், இப்படி தான் வந்து அடுப்பு எரிக்கணும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி டெம்பர் பண்ணி இவ்வளோதான் விறகு. ஒரு நாளைக்கு 10 கிலோ 5 கிலோ விறகு, அதுக்கு மேலே எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது. ஓகே, இப்போ நார்மலுக்கு வந்துடுச்சு. சரி, இன்னும் வீடியோ கட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னடா அது இன்னும் போய் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தோசைக்கல் என்ன ஸ்டீமாக வருதுன்னு. வேற எரி தர டவுன் ஆயிடுச்சா? இது அதிக விறகு டெம்பர் போடுறதுக்கு தானே போட்டு.
கேமரா